உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 24 35 முதல் 48 வரையிலான இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, கலக்கத்தை கலகலப்பாக்க இயேசு அழைப்பு விடுக்கிறார். அகக்கண்கள் திறந்திருந்தாலும் அவர்களின் மனக்கண்கள் மூடியே இருக்கிறது. இதுவரை ஒருவருக்கும் இருவருக்குமாய் தோன்றிய தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர் இந்த இறைவாக்கு பகுதியிலே சீடர்கள் அனைவரும் குழுமியிருக்க அங்கே தன் உயிர்ப்பின் மாட்சியை வெளிப்படுத்துகிறார். அவர் இறப்பினை பற்றி முன்னறிவிக்கின்ற போது புரியாதவை இப்பொழுது மட்டும் என்ன புரியவா போகிறது? இது இயேசுவுக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை. ஆனால் இயேசு உயிர்ப்பினை பற்றி அவர்கள் உணர கடும் பாடுபடுகிறார். இந்த சிரமத்தை அவர் இறப்பதற்கு முன்பாகவும் எடுக்கவில்லையே. காரணம், இயேசு இறந்து விட்டதால் சீடர்கள் அனைவரும் கலக்கமும் பீதியும் அடைந்திருந்தார்கள். வாழ வேண்டுமா அல்லது யூதாசினை போன்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா அல்லது பேதுருவை போல அதிகார வர்த்தனருக்கு பயந்து இயேசுவை மறுதளிக்க வேண்டுமா என்றெண்ணி கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் தான் பலவிதமான கலக்கம் குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்கள் மத்தியிலே இருப்பதா, சாவதா, அழிவதா, ஒழிப்பதா, ஒளிவதா என்று இந்த வாக்குச்சாவடி இந்த வருடம் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே யூதாசை போல தற்கொலை செய்து கொள்வதா, பேதுருவை போல நம்மை நாம் காட்டி கொடுப்பதா என்ற எந்தவித கலக்கமும் இல்லாமல், எந்தவித பீதியும் இல்லாமல் சரிவர நம்முடைய வாக்குகளை போட்டோம் என்று சொன்னால் நாம் விரும்புகிற வாழ்க்கையை கடவுள் நிச்சயமாக தருவார். எல்லாரும் எல்லாம் பெற்று மகிழ்வாக சமமாக வாழக்கூடிய ஒரு தேசத்தை இந்திய தேசமாக மாற்றுவார் கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாக்களிப்போம். எனவே பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார் என ஆங்காங்கே கேள்விப்படுவதை கேட்டு இவர்களின் கலக்கம் குழப்பமாக மாறியது. இது இவர்களுக்கு இன்னும் வேதனையை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு தனது சீடர்களை விட்டுவிட விரும்பவில்லை. அவர் தனது மந்தையில் தொலைந்த ஒரு ஆட்டினை கூட தேடி வருகின்றவர் இல்லையா? ஆனால் இங்கு 100 ஆடுகளுமே தொலைந்து துவண்டு போயல்லவா கிடக்கிறது. அவர்களை தேற்ற, உற்சாகப்படுத்த, கலக்கங்களை குழப்பங்களை தெளிவுபடுத்த மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார் ஆண்டவர். இவர் பலவீனங்களை பலமாக மாற்றுகிறார். அவர்களின் கலக்கத்தை கலகலப்பாக மாற்றுகிறார். அவர்களின் அச்சத்தை அஞ்சாமையாக்குகிறார். மகிழ்ச்சியால் அவர்கள் நிரம்புகிறார்கள்.
நமது ஆண்டவரின் உயிர்ப்பு இத்தகைய மாற்றத்தை நம்மிலேயும் உருவாக்க வேண்டும், நாமும் உருமாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. உயிர்த்த மகிமையின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நாள்தோறும் நாங்கள் இறைவார்த்தை வழியாக, நற்கருணை வழியாக உம்மை சந்திக்கின்ற பேற்றினை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களது அக இருள் அகற்றி அருளொளி தந்து எங்களை வாழ்க்கையிலே பயமில்லாத, பீதியில்லாத சூழ்நிலையில் நடத்தி செல்ல தேவையான அருளாசியரை தாரும். ஆமேன். வேத
இவ்வாறுள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
செல்வம் தாருமே, உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே, உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே, குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம், மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம், எம் மன்றாட்டை கேளும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே, குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம், கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே, கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே, குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே, உமையன்றி எமக்காரையா. உம் பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே, உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே, குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.